வெல்கம் பேக் டு ஹர்ஷு பிளாக்ஸ். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சரவணா ஸ்டோர்ஸில் ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இதை கேட்டு நானும் அம்மாவும் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு தான் பார்க்க போகணும். எல்லாமே செம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக இந்த ஹேண்ட்பேக் செக்ஷன் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சொன்னால் நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹேண்ட்பேக் செக்ஷன் ஸ்டார்டிங்லேயே இந்த கிராண்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வியருக்கு யூஸ் பண்ணுற டைப் பேக்ஸ் தான். கிளச் டைப்பில் வச்சுருந்தாங்க. இந்த பேக் பாருங்களேன் எவ்வளோ யூனிக்காக இருக்குது. இது ஏதோ பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ டிசைன் பண்ணி அதை வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே 500 to 1000 இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு பட்ஜெட் பெருசாக மேட்டர் இல்லை. நான் ஹேண்ட்பேக்குக்கெலாம் நல்லாவே மணி ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு கலெக்ஷன்ஸ் யூனிக்காக இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சரவணா ஸ்டோரில் போய் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த டைப் பேக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் ரொம்ப நேரம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வச்சுருக்க ஹேண்ட்பேக்லாம் அந்த லெதர் பேக் நல்ல குவாலிட்டியான பேக்கு. அதனால தான் அவ்வளோ அமௌண்ட் வருது. அதை வச்சுட்டு இதெல்லாம் எப்படி நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த பேக் எல்லாமே 800 to 800 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போகும். அதில் என்னை ரொம்ப கேட்ச் பண்ணது எங்கள் அம்மா எடுக்கிறாங்களே அந்த பேக் நான் தான் எடுக்க சொன்னேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குட்டியாக அந்த பாக்ஸ் பேட்டர்ன் டைப்பில் எனக்கு பேக் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஹேங்கிங் கொடுத்து பார்க்கறதுக்கே ரொம்ப கிளாஸியாக இருக்குல்ல. கண்டிப்பாக ஆஃபீஸ் யூஸுக்கெலாம் ரொம்ப கிளாஸியான பேக்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பேக்கோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வியருக்கு யூஸ் பண்ணுற டைப்பில் ஹேண்ட் பேக் தான். இதில் 2-3 கலர் வச்சுருந்தாங்க. ஒன்று ரோஸ் கோல்டு, இன்னொன்று சில்வர். இந்த டைப்லலாம் வச்சுருந்தாங்க. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்கிறதுனே தெரியல. எதை பார்த்தாலும் எடுக்கணும் போல தான் இருந்துச்சு. எனக்கு ஹேண்ட் பேக்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிக்குமா. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி தான் இதில் ஒரு பேக் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ப்ரைஸை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் நீங்கள் அந்த பேக்கை பார்த்தா உங்களுக்கே கண்டிப்பாக வாங்கணும்னு தோணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பேக் என்னன்னு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன், காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி பாக்ஸ் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, வாட்ச் பாக்ஸு, மேக்கப் வேனிட்டி, இதெல்லாமே நிறைய இருந்துச்சு. ஒரே செக்ஷனில் நமக்கு தேவையான ஸ்டோரேஜ் பாக்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. சாரீ கவர் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே லைன் பை லைனாக வரும். அப்படியே பாருங்கள். இந்த பேக்லாம் பார்க்க குட்டியாக தானே இருக்குது. ஆனால் அதோடய ப்ரைஸ் 1K அபவ். இந்த பேக்கோட ப்ரைஸும் 1K அபவ் தான். பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால பிளாக் மட்டும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குமா, கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். ஹேண்ட்பேக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹேண்ட் பர்ஸ் செக்ஷன். இதுலேயுமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. 90 rupees 100 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி மினி பவுச் எல்லாமே 150 130 240 மிக்சடாக வச்சுருந்தாங்க. இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. காயின் பவுச் இருந்துச்சு. காலேஜ் கேர்ள்ஸ்லாம் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஹேண்ட் பர்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குட்டி பர்ஸ்லேயும் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, பெரிய பர்ஸ்லேயும் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பார்ட்டிஷன் வச்ச மாதிரிலாம் இருக்கும்ல, டபுள் பார்ட்டிஷன், ட்ரிபிள் பார்ட்டிஷன், அந்த டைப்லேயும் பர்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் பக்கத்தில் கடைக்கோ இல்லை ட்ராவல் பண்ணும்போது பைக்கில் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஃபோன் டைப் பேக் ஸ்லிங் டைப்பில் வாங்கி வச்சுப்பாங்க. இதில் குட்டியாக பர்ஸ் வச்சுக்கலாம், ஒரு சின்ன ஜிப் இருக்குது, ஃபோனும் வச்சுக்கலாம். அந்த டைப் பேக் கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் 3 பார்ட்டிஷன் பர்ஸ் தான். இதில் விசிட்டிங் கார்டு, ATM கார்டு இதெல்லாம் வைக்கிற மாதிரி அந்த பார்ட்டிஷனும் கொடுத்துருந்தாங்க. இந்த கலெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்படியே ஒரு BGM போட்டு விடுறேன், அழகாக பாருங்கள்.
பிஜிஎம் முடிஞ்சுது. அப்பப்போ நடுவில் தான் வரும். அதுக்கப்புறம் நான் தான் பேசுவேன். நீங்கள் கேட்டு தான் ஒன்றும் வேறு வழி இல்லை. ஃபைனலி நான் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால அந்த பேக் இது தான். இந்த பேக் எனக்கு பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. ஏன் எதுக்குன்னெலாம் தெரியல. அதோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. வெளியில் போகும்போதெல்லாம் இதை போட்டுட்டு போனால் கண்டிப்பாக எல்லோரும் நம்மள தான் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800. அந்த ரேட்டை நல்லா என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் வாங்குகிறோம். இப்போ எந்த இடத்துல நான் பார்த்தனோ அங்கேயே வச்சுட்டு இந்த செக்ஷனுக்கு வந்துட்டேன். இந்த சைட் ஃபுல்லாகவே ஹேண்ட்பேக் கலெக்ஷன் தான். ஸ்லிங் டைப் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பேசிக் ரேஞ்ச் 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 250 ரேஞ்சில் அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அதை வந்து பார்த்தா அவ்வளோ லுக்காக இல்லை. ஸோ நான் சொன்னல இந்த பேக் தான் வந்து 250 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி டைப் பேக்லாம் இதிலே கொஞ்சம் லெதர் குவாலிட்டிலாம் நல்லா இருந்தால் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. 600 800 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு யாருக்கு ஜாலியாக இருக்கோ இல்லையோ, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஜாலி. நான் வீடியோ எடுக்கிறேன், நான் காட்டுறேன்ட்டு அவங்க ஒரு பேக்காக வந்து எடுத்து காமிக்கிறாங்க. இந்த பேக் எல்லாமே 600 to 800 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஃபுல்லாகவே கலர் வேரியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்து ஒரே பேட்டர்னில் இருந்துச்சு. அண்ட் இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா 250 தான். அதில் கொஞ்சம் மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. சேம் பேட்டர்னில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து ஒரு ரோவாக தான் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு பேக்கோட ப்ரைஸாக வந்து காமிச்சு எடுக்க முடியல. அந்த பையா வர நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார், நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு. அதனால் அப்படியே ஒரு ரேண்டமாக அப்படியே கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்துட்டேன். சரி உங்களுக்கும் காமிச்சா ஒரு ஐடியா இருக்கும்ல, அதுக்காக. இந்த பேக்லாம் பார்த்திங்களா 490 அப்படியே மிக்ஸ் ஆகி இருக்குது. அதாவது 250லேருந்து ஸ்டார்ட் ஆகி இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் போயிட்டே இருக்குது. அண்டு ரீசெண்டாக நீங்கள் ஹேண்ட்பேக் வாங்கினீங்கன்னா அது என்ன ஹேண்ட்பேக், எவ்வளோ ப்ரைஸில், என்ன கலரில் வாங்கினீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன். அது வாங்கி 3 months ஆகுது. அது நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன், இங்கே வாங்கல. ஸ்லிங் டைப்பில் வந்து வாங்கியிருந்தேன். அது கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரெகுலராக நம்மளை பார்க்குற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் அந்த பேக் வாங்கினது. இப்போ எங்கள் அம்மா வச்சுருக்காங்களே ஆசையாக, இந்த பேக்கோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 1K அபவ்வில் இருக்குது அதோட ப்ரைஸு. நீ எப்படி பார்த்தியோ ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வச்சுடுமான்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 4 partition 3 partition பேக்லாம் அந்த லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பேக் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக பார்ட்டிஷனாக வேணும்னாலும் அங்கே இருக்குது. அதுக்கேற்ற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பேக்லாம் கூட இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒன்று விடாமல் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்திங்களா 820. ஆனால் எல்லா பேக்குமே வந்து சேமான பேட்டர்னில் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியல. ஒரு பேக்குமே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான டைப்பில் தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் அப்படியே கவர் பண்ணி எடுத்திருக்கேன். பிஜிஎம் போட்டு விடுறேன்ப்பா, பார்த்துட்டு வாங்க.
சுற்றி சுற்றி அவ்வளோ ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க கைஸ். என்னால் வந்து எடுத்துகிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பேட்டர்ன் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன பெரிய பெரிய பேக் இது தான். இதுக்குள்ளெல்லாம் ஒரு ஆளையே உட்கார வைக்கலாம். எங்கள் அம்மா எடுத்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து அப்படியே நிறைய பொருள்லாம் வந்து இதில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இதுவே நம்ம டூர் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்கள வச்சுட்டு ஒரே காமெடியாக இருந்துச்சு. சூட்கேஸ் டைப்பில் கூட இந்த ஹேண்ட்பேக்லாம் வச்சுருந்தாங்க. அதை நான் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பாக்ஸ் பேட்டர்னில் இருக்க பேக்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வந்து பேக்லாம் வந்து பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா பண்ணுற வேலையை பார்த்தீங்களா, வந்துட்டு கையில் ஒரு ஹேண்ட்பேக் ஏதோ அவங்களே வாங்கின மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு கால் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஓல்டு மாடலாக இருந்தாலும் பட் இப்போ ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் டைப் பேக்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இது எல்லாமே ஸ்லிங் டைப் பேக் கலெக்ஷன்ஸ் தான். இதுலேயுமே வந்து கலர் வேரியேஷன்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஆனால் நம்ம போய் பார்க்கணும், அவ்வளோதான். பார்க்குறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த பெரிய பெரிய பேக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்குன்ட்டு அங்கேயே யோசித்து ஒரு கற்பனைலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். செம காமெடியாக இருந்துச்சு. ஹேண்ட்பேக் மட்டும் இல்லாமல் மேக்கப் பவுச் கலெக்ஷன் பார்த்தேன் பாருங்கள். அப்படியே வந்து ஸ்டன் ஆகிட்டேன். அவ்வளோ யூனிக்காக மேக்கப் பவுச்சஸ்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதுதான் வருது. அப்படியே வந்து எனர்ஜெட்டிக்காக வீடியோ பார்த்துட்டே இருங்க. என்னால் ப்ரைஸ் மட்டும் தான் கவர் பண்ணி எடுக்க முடியல. மற்றபடி ஓவரால் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சரவணா ஸ்டோர் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கொண்டு போகணும் தான் அந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்படி வந்திருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தால் நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். எங்கள் அம்மாவை எடுத்து சும்மா நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பேக் எடுத்துக்கிறியாமான்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த ஹேண்ட்பேக்கில் எதுவாக இருந்தாலும் பச்சை கலர் தான் எடுப்பாங்களாம். ஏன்னா பச்சை கலர் தான் மகாலட்சுமியாக அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அதில் அந்த பேக் பாருங்களேன், 3 கலர் இருந்துச்சு. பிளாக்கு, க்ரீனு அண்டு ஒரு மாதிரி லைட் பர்பிள் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. லாக் டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து 1500. அதனால் சும்மா எங்கள் அம்மா வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். எனக்கு ஹேண்ட்பேக்கில் பிடிச்ச கலர் பொதுவாக பார்த்திங்கன்னா பிளாக்கு, பர்பிள், ஆலிவ் க்ரீன், இந்த மாதிரி மஸ்டர்ட் கலர் தான். இது எல்லாமே வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கும். லைட் பிங்க் கூட வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் மேக்கப் பவுச்சு, பேங்கிள் வச்சுக்கிற மாதிரி பவுச் எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சு. அதில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். எங்கேயாவது வெளியில் போகணும், நம்ம ஜுவல்லரிலாம் ஒரே மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கி வச்சுக்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து 380 வந்துச்சு. நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேங்கிள் பவுச்சு அதெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. ரிங்குக்கு ஒரு பவுச் இருந்துச்சு. அப்புறமா செயினுக்கு, வாட்ச் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி குட்டி அந்த மினி மேக்கப் பவுச்சஸ். காலேஜ்லாம் போகிறவங்க வந்து பேக்கில் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். நமக்கு தேவையான திங்ஸ்லாம் மட்டும் பவுச்சில் கேரி பண்ணிட்டு போவோம்ல, அந்த மாதிரி மினி மேக்கப் பவுச்சஸ் தான். மேக்கப் பேக் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த யூனிகார்ன் டிசைனில் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 376 ருபீஸாக. ஆனால் நல்லா இருந்தது. அதுக்கு ஒரு வால் வேறு வச்சுருந்தாங்க அவங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஹேண்ட்பேக், ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, வெளியில் யூஸ் பண்ணுற மாதிரி பேக்லாம் பார்த்தோம்ல. கண்டிப்பாக காலேஜ் கேர்ள்ஸ் வந்து யோசிப்பீங்க, என்னடா பேக் மாதிரி என்ன கலெக்ஷன் பார்த்தா நல்லா இருக்குமேன்ட்டு. கொஞ்சம் தான் எடுத்தேன். ஆனால் அதில் ஒரு 4 கிளாஸியான பேக் பார்த்தேன் கைஸ். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும், நீங்களே வந்து பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாரீ கவர்ஸுமே வந்து யூனிக்கான டிசைன்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு இடம் போனாலே போதும், இந்த டூர் பேக், சாரீ பேக் எல்லாமே ஒரே இடத்துல வந்து நல்லா வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 48 ருபீஸு. இப்போ அம்மா வச்சுருக்கிறது அதுலேயுமே வந்து போ வச்ச மாதிரி டிசைன்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் 52 ருபீஸ் ஒரு பீஸ், அந்த மாதிரி கவர் பீஸ் ரேட் வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து மீஷோலேயே வாங்கிக்கலாம். ஏன்னா மீஷோவில் காம்போவாகவே கம்மி தான். ஃபைனலி வந்து இந்த கலெக்ஷனுக்கு வந்துட்டோம். ஆனால் இதில் வந்து நான் நிறைய கவர் பண்ணி எடுக்க முடியல, கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். காலேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் சைட் பேக், டோட் பேக்ஸ்லாம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. வேணும்னா சொல்லுங்கள். இதை மட்டுமே தனியாக ஒரு நாள் நான் வீடியோ கவர் பண்ணி ப்ரைஸ் ரேஞ்சோடு எடுத்து
போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு. ட்ரெஸ்ஸஸ்லலாம் வந்து நான் ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பார்த்தேன். ஃபங்க்ஷன் வியர் ட்ரெஸ்ஸஸ், அனார்கலி குர்த்தா செட்டு, குர்த்திஸ்லலாம் வந்து ஒரு சில குர்த்திஸ்லாம் 50% ஆஃபர்லேயே போயிட்டுருக்கு. இந்த பேக் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதை போய் பார்த்தேன். அதனால் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸில் என்ன ஆஃபர் ப்ரைஸஸில் ட்ரெஸ்லாம் வந்திருக்குன்ட்டு வீடியோ எடுத்து போடுறேன். எங்கள் அம்மா பாருங்கள், அவங்க மாற்றவே முடியாது. நாங்களாம் இப்போ லஞ்ச் பேக்லாம் கொண்டு போகிறதே இல்லை, இருந்தாலும் அந்த கலெக்ஷனை வந்து பார்த்துட்ருக்காங்க. நான் காமிக்கிறேன். இப்போ இந்த 4 பேக் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்தது. இந்த பேக் பார்த்திங்களா எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. இது வந்து டபுள் சைட் பேக்கு. இப்போ இந்த காமிக்கிறது எல்லாமே டபுள் சைட் பேக் தான். அவ்வளோ யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எல்லாமே 1000 above தான் வருது. ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நான் இப்போ காமிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேக்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பி பாரு அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.